குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 3rd சாப்டர் அல்ஜிப்ரா நியூ சிலபஸில் எக்ஸசைஸ் 3.13 பார்க்குறோம். சரிங்களா? அது என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பற்றி பார்க்குறோம். சரிங்களா கண்ணு? ஸோ அந்த எக்ஸசைசம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ax² + bx + c = 0 அப்படி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்? x = -b ± √b² - 4ac/2a அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணுற ரூட் வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ணி நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த ரூட்ஸ் வந்து என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த b² - 4ac அப்படின்ற டேர்மை மட்டும் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம்னா டெல் அப்படின்ற நொட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? del is equal to b² - 4ac அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெல் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா 0 விட இட் மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த ரூட் வந்து ரியலாகவும் அன்ஈக்குவலாகவும் இருக்கும். சரிங்களா? இதே வந்து டெல் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ் வந்து ரியலாக தான் இருக்கும், பட் வந்து ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும், அதாவது சேம் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? இதே டெல் வந்து லெஸ் தென் 0வா இட் மீன்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ ரியல் ரூட்ஸ். ஓகேங்களா? இந்த 3 கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நவ் we are going to see the exercises in the given book. ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். 15x² + 11x + 2 = 0. ஹெட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா டிட்டர்மின் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? ஒன்றும் கஷ்டமே இல்லை. டெல்லோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இதை வச்சு நம்ம வந்து ரியலா அன்ரியலா ஈக்குவலா அன்ஈக்குவலா அப்படின்னு போட போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் del is equal to what is the formula? b² - 4ac. கொடுத்துருக்க சம்மில் எது வந்து a c b நமக்கு 3 வேல்யூஸும் வேணும் இல்லைங்களா? ஸோ ஹியர் வாட் இஸ் a? இட்ஸ் நத்திங் பட் 15 இல்லைங்களா? ஏன்னா ax² + bx + c அப்படின்னா a வந்து 15, b is 11 and then c is equal to 2. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். b² அப்போ 11² - 4 into a is 15 into c is 2 இல்லைங்களா? அப்போ 11² 121 minus 15 into 4 60, 60 into 2 it is 120. 121 minus 120 it is equal to 1ங்களா? அப்போ 1னா என்னது? it is a positive number, so surely it is greater than 0வா? அப்போ greater than 0னா என்ன அர்த்தம்? அந்த ரூட்ஸ் எப்படி இருக்குது? ரியலாக இருக்குது, at the same time it is unequalஆக இருக்குது இல்லைங்களா? so we have to write, so the roots are what? real and unequal அப்படின்னு எழுதுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ், வெரி வெரி ஈஸி. அந்த b² - 4ac ஃபார்முலா யூஸ் பண்ணி டெல்லோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அது கிரேட்டர் தென் 0னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு போட்டுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? சி செகண்ட் சம் பாருங்க. x² - x - 1 = 0ன்னு இருக்குங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் ரைட் சொல்யூஷன். Here a is equal to 1, b is equal to -1, c is also -1 இல்லைங்களா? இங்கே பாருங்க. Here it is a and then here it is b and then this I mean இந்த x² க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் 1, b க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் -1, c also -1. ஓகேங்களா? So I just write del is equal to b² - 4ac. Therefore what is b? -1 the whole square minus 4 into a is 1, c is -1. so -1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், மைனஸ் இங்கே 4 இருக்குது, 4 into 1 4, 4 into -1னா it is -4. so மைனஸ் இங்கே மைனஸ் into மைனஸ் என்ன ஆகிடும்? +4 ஆகுது. so it is 5. it is also greater than 0. so you just write therefore the equation will have real and unequal roots இல்லைங்களா? that's all. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து greater than 0வா இருக்கிறதுனால என்னவா இருக்கும்? ரியலாக இருக்கும், அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? the same way we'll see the next sum. third sum பாருங்க.
root 2 t square minus 3t plus 3 root 2 is equal to 0. Yes, just write the solution. Here a is equal to root 2, b is equal to minus 3, c is equal to 3 root 2. இல்லைங்களா? Yes, what is the formula to find? Del is equal to b square minus 4ac, therefore b is minus 3 the whole square minus 4 into a is root 2, c is 3 root 2. இல்லைங்களா? அப்போ 3 minus 3 square பண்ணா, so minus 3 square na it is 9 minus 4 into இங்க பாருங்க root 2வும் root 2வும் 2 ஆயிடும், 2 into 3 6ங்களா, so 9 minus 24 it is nothing but 15 இல்லைங்களா, it means minus 15. ஏனா greater number கிட்ட minus symbol இருந்துச்சுனா we have to subtract and apply the negative symbol இல்லைங்களா, so it is a negative number na it is what, less than 0 இல்லைங்களா, 0 விட சின்ன number, minus 15 is less than 0 na what we have to write, we know that it is, see இங்க பாருங்க less than 0வா இருந்தா நாம என்னன்னு போட்டுருக்கோம், no real roots னு போட்டுருக்கோம் இல்லைங்களா, so you have to write the equation will have no real roots. அல்லது இப்படியும் எழுதலாம், என்ன எழுதலாம், the roots are, therefore the equation will have no real roots. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, so see the next sum given in the book. So fourth sum 9y square minus 6 root 2y plus 2 is equal to 0ங்களா. Yes, solution. First you just write a is equal to, it is 9, b is equal to minus 6 root 2, c is equal to 2. ஓகேங்களா, yes, we know the formula, del is equal to b square minus 4ac. So here b is minus 6 root 2 the whole square minus 4 into a is 9, b, c is 2. ஓகேங்களா, so minus into minus square பண்ணும்போது என்ன ஆயிடும், அது பாசிட்டிவ் ஆயிடும். 6 into 6 36, 36 இங்க பாருங்க 6 6 are 36ங்களா, root 2 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும், அது 2 ஆகும் இல்லைங்களா, மைனஸ் இங்க 4 9 4s are 36, 36 into 2 என்ன வரும், it is 72. so அப்ப இங்க பாருங்க இங்கேயும் 72 minus 72 னா equal to 0 வா, அப்போ del is equal to 0 னா what we have to write, real and equal roots இல்லைங்களா, இங்க என்ன வந்துருச்சு, del equal to 0 னு வந்துருச்சு, therefore the equation will have real and equal roots. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா, del வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா real unequal, இதே வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா no real roots, இதே equal to 0வா இருந்துச்சுன்னா real and equal roots. அவ்வளவுதான். ஓகேங்களா, yes, see the last sum in this first part, fifth sum. See the fifth sum, 9a square b square x square minus 24 ab c d x plus 16 c square d square is equal to 0, and then they have a condition, they gave it a not is equal to 0, b not is equal to 0. சரிங்களா, ஆக்சுவலா வந்து நமக்கு தெரியும் ax square minus bx plus c அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா, அப்போ இந்த x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாவே என்னன்னு அர்த்தம், a ன்னு அர்த்தம், இந்த x க்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாவே b ன்னு அர்த்தம், இந்த பார்ட் வந்து c ன்னு அர்த்தம் இல்லைங்களா. yes, so just write solution, a is equal to 9a square b square, b is equal to minus 24 abcd, c is equal to 16 c square d square. சரிங்களா, இப்போ நாம என்ன பண்ணுவோம், we know the formula, del is equal to b square minus 4ac, so b na minus 24 a b c d the whole square minus 4 into a is 9a square b square into c is 16 c square d square இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, 24 ஸ்கொயர் பண்ணா we know that it is 576, then a square b square c square d squareங்களா. then இங்க பாருங்க நியூமரல் வேல்யூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் பண்ணலாம். சரிங்களா, 16 into 4 64, 64 into 9 it is also 576, and then you just a square b square c square d square. இப்போ பாருங்களா ரெண்டு டேர்மும் சேமா இருக்கா, அதாவது 576 minus 576, அதே மாதிரி அந்த வேரியபிள்ஸும் சேமா இருந்தா அப்போ என்ன அர்த்தம், ஈக்குவல் டு 0வா.
So here del is equal to 0. Now what we have to write? Therefore the equation will have real and equal roots. இல்லைங்களா 0வா இருந்தா என்ன எழுதுவோம்? real and equal roots. That's all. ஓகேங்களா? Yes. So I think it's very easy to do. இல்லைங்களா? அந்த discrimination del மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ABC values தெரியும் கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல. அப்ப b square minus 4ac ன்ற இடத்துல அப்ளை பண்ணோம்னா three conditions தான். del is equal to 0வா இருந்தா real and equal, del வந்து greater than 0வா இருந்துச்சுனா real unequal, del வந்து less than 0வா இருந்துச்சுனா என்ன எழுதுவோம்? not real. இல்லைங்களா? no real roots. ஓகேவா? yes. Now we are going to see the second sum in the given book. See the second sum. Find the value of k for which the roots of the following equations are real and equal. சரிங்களா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இத வந்து அவங்களே சொல்லிட்டாங்க அந்த ரூட்ஸ் வந்து ரியலாவும் இருக்கு ஈக்குவலாவும் இருக்கு. அப்ப ரியலாவும் இருக்கு ஈக்குவலாவும் இருக்குனா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த இடத்துல? del is equal to 0 அப்படி நமக்கு தெரிஞ்சிரும் இல்லைங்களா? சோ நாம என்ன ஃபைண்ட் பண்ணணுமாமா? அந்த k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். சரிங்களா? ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்ததுனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் del is equal to 0. இட் மீன்ஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac is equal to 0. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இதில் அப்படியே அப்ளை பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ இங்கே a is equal to 5k minus 6, b is equal to 2k, c is equal to 1. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? del is equal to b ஸ்கொயர்னா 2k the whole square minus 4 into a ன்றது 5k minus 6 into c ன்றது 1 இல்லைங்களா? அப்ப 2k ஸ்கொயர்னா என்ன வரும்? 4k ஸ்கொயர் மைனஸ் இங்க பாருங்க இந்த இடத்துல 4 ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணுங்களா? அப்ப இந்த மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும்? 5 into 4 20k minus into minus plus 24 னு போடலாம் இல்லையா? ஏனா into 1 னா சேம் ஆன்சர் தான் வரும் இல்லைங்களா? 4 into 1 னு போட்டாலும் அதே தான் வரும். அதான் என்ன பண்ணிட்டேன் அந்த பிராக்கெட்டை போட்டேன். ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? 5 into 4 20k, அதே மாதிரி minus into minus plus னு வரும். 6 4s are 24. ஓகேங்களா? இங்க பாருங்க இந்த இடத்துல into 1 னு இருக்கு. 1 ஓட இந்த வந்து என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இந்த வேல்யூ தான் வரும் இல்லைங்களா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே போட்டேன். இப்போ பாருங்க ஒரு ஈக்குவேஷனா இருக்கு 4k ஸ்கொயர் minus 20k plus 24 னு இருக்கு. இத நான் என்ன பண்றேன்னா எல்லா பார்ட்டியும் டிவைடட் பை 4ஆ போறேன். ஏனா நம்ம எப்பவுமே எப்படி ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப என்ன கிடைக்கும்னா k ஸ்கொயர் minus 5k plus 6 ன்னு கிடைக்குங்களா? எஸ். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற கண்டிஷன் படி என்னது அவங்க கொடுத்திருக்காங்க? del is equal to 0 இல்லைங்களா? del is equal to 0 னா அப்ப k ஸ்கொயர் minus 5k plus 6 is equal to 0 வா? நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும். அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க -5 போடுவோம், இங்க 6 போடுவோமா? சோ -3 -2 போடுங்க. -2 + -3 -5 வந்துரும். minus into minus plus 2 3s are 6 அப்ப இது நாம எப்படி எழுதலாம்? k - 2 k - 3 is equal to 0 வா? அப்ப k - 2 is equal to 0 னா k is equal to 2. அதே மாதிரி k - 3 is equal to 0 னா k is equal to 3 இல்லைங்களா? So we got two values for k, therefore k is equal to 2 or 3. ஓகேங்களா? This is the answer for the given sum. ஓகேவா? do you understand? அவங்களே வந்து ஈக்குவல் ரியல்னு கொடுத்ததுனால நம்ம b ஸ்கொயர் minus 4ac ஃபார்முலால ஈக்குவல் டு 0 போடுறோம் அவ்வளவுதான். ஓகேங்களா? So we have another one sum in the same part. See the second sum. kx square plus 6k plus 2x plus 16 is equal to 0ங்களா? yes. அப்போ சொல்யூஷன் பாருங்க. first you will take and write a b c values. ஓகேங்களா? yes. what is a here? a is k, b is 6k plus 2, c is equal to 16 இல்லைங்களா? அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் என்னது? the roots are அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் என்னது? the roots are real and equalங்களா? அப்பனா என்ன அர்த்தம்? del is equal to 0 னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படினா b ஸ்கொயர் minus 4ac is equal to 0 வா? இப்போ நாம என்ன பண்ணலாம்? b ஸ்கொயர் minus 4ac போடுவோம். b ன்ற இடத்துல 6k plus 2 the whole square minus 4 into a is k, c is 16 இல்லைங்களா? இத ஸ்கொயர் பண்ணனுமா? ஆக்சுவலா இது பாருங்க a plus b the whole square மாதிரி இருக்கா? அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? a square plus 2ab plus b square னு எழுதுவோம் இல்லைங்களா? அப்ப அப்படி எழுதுங்களேன். என்ன வரும் இங்க? a ஸ்கொயர்னா அப்ப 36k ஸ்கொயர்
plus 2 into a into b na 6 2s are 12, 12 into 2 24 k plus 4 ன்னு வருங்களா மைனஸ் இங்க என்ன வருது 64k ன்னு வருது இல்லைங்களா அப்போ 36k ஸ்கொயர் இந்த கேயும் இந்த கேயும் சால்வ் பண்ணலாம் இல்லையா 24 மைனஸ் 64 னா நமக்கு என்ன கிடைக்கும் 30 இல்லைங்களா அப்போ மைனஸ் 30k plus 4 இல்லையா இப்போ நான் என்ன பண்றேன் இது எல்லாமே வந்துட்டு 2 மல்டிபிள்ஸ்ல தான் வருது இல்லைங்களா சாரி இங்க பாருங்க 64 24 னா இட் இஸ் 40 இல்லைங்களா எஸ் ஸோ இப்போ பாருங்க நமக்கு 36k ஸ்கொயர் மைனஸ் 40k plus 4 கிடைச்சிருக்கு இல்லைங்களா அப்போ நான் என்ன பண்றேன் டிவைடட் பை 4 போடுறேன் எல்லா டேர்ம்ஸையும் 4 ஆல டிவைட் பண்றேன் அப்போ இங்க என்ன கிடைக்கும் 9k ஸ்கொயர் மைனஸ் 10k plus 1 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா இட் இஸ் வாட் டெல் இல்லைங்களா அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம என்ன எழுதலாம் 9k ஸ்கொயர் மைனஸ் 10k plus 1 இஸ் ஈக்குவல் டு 0 வா இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா ஸோ இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அப்போ இங்கே என்ன வரும் அடிஷன் வேல்யூ மைனஸ் 10 ப்ராடக்ட் வேல்யூ 9ங்களா ஸோ மைனஸ் 9 மைனஸ் 1 போடுங்களேன் மைனஸ் 9 ப்ளஸ் மைனஸ் 1 மைனஸ் 10 ஆகிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு 1 9 ஆகிடுமா இப்போ நமக்கு தெரியும் இங்கே ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பை 9 போடுங்க அப்போ இந்த இடத்துல கேன்சல் ஆகி மைனஸ் 1 வரும் இல்லைங்களா அப்போ இந்த இடம் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 1 வரும் இந்த இடத்துல 9x மைனஸ் 1 வரும் இல்லைங்களா அப்போ ஈக்குவல் டு 0 போடுங்க எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 9x minus 1 is equal to 0 na அப்போ 9x is equal to 1 therefore x is equal to 1 by 9 okay so but இங்கெல்லாம் k போடணும் இல்லைங்களா நாம இங்க k notation தானே yes k yes so you got 2k values therefore k is equal to 1 or 1 by 9 ஓகேங்களா ஸோ see இங்கே பார்த்தீங்களா சம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக இல்லையா அவங்களே வந்து கண்டிஷன் கொடுத்துட்டாங்க ரியல் அண்ட் ஈக்குவல்னு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியும் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நான் வந்து 0ன்னு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணால் வி காட் த கே வேல்யூ ஓகேங்களா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் எஸ் ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா எஸ் ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம நிறைய வந்துட்டு ட்ரிக்ஸ் வீடியோவும் போடுவோம் நம்மளோட சேனலில் நீங்கள் அதை பார்க்கணுன்னாலும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் பை பை டேக் கேர்